ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் டைம் அப்டேட் பண்ணதுக்கு பின்னாடி ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இது டவுட்டாகவே இருக்குது. இந்த ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் வந்திருக்கு, அந்த ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் இருக்கனால நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் அப்படி இது வர்றதுனால ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். சரி வாங்க, லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலுக்கு போங்க. ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே தான் இந்த ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். என்னோடதில் பார்த்தீங்கன்னா 296 ஃபாலோவர்ஸ் ஃப்ளக் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. சிலதில் வந்து ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் வந்து நிறைய ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மோசடி கணக்குகளை உங்களுக்கு காட்டுறாங்க. அப்படி மோசடின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு ஃபேக் ஃபாலோவர்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டில் வந்து அவங்களோட ப்ரைஸ் வந்து சொல்கிறது உங்களுக்கு வந்து லோவாகவே இருக்கும். நீங்கள் அதை நம்பி இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு 20 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 ஃபாலோவர்ஸ் 100 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஆசைப்பட்டு கொடுப்பீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பிறகு போக போக ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வந்த பிறகு நீங்கள் அவங்கள நம்பி அந்த காசை போட்டோன்னே அவங்க திருப்பி வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் அந்த காசை எடுத்துருவாங்க. அதுதான் அந்த மோசடி கணக்கு. அந்த மாதிரியான கணக்குகளை தான் உங்களுக்கு வந்து முன்கூட்டியே அவங்க வந்து தெரியப்படுத்துகிறாங்க. பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே உங்களுக்காக காட்டுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும். அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் யார் யார் இருக்கா அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேம் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிறது எல்லாம் என்னென்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தங்க, இல்லை இவங்க எனக்கு ஸ்பேமாக தெரியலை, இவங்க நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆட்டோவை வந்து அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அந்த அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பேம் ஆர் இர்ரெலவன்ட் அப்படின்னு காட்டுது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோவாக அந்த அக்கௌண்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது. இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த ஒரு அக்கௌண்ட்டால் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு முன்னாடியே இந்த லிஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் வந்து காட்டுது. இந்த மாதிரியான அக்கௌண்ட்கிட்டேருந்து நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லித்தான். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. உங்களோட ஃபாலோவர்ஸில் வந்து இந்த ஸ்பேம் ஃபாலோவர்ஸுங்கிற கவுண்ட் வந்து கூடிகிட்டே இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு வந்து ரீல்ஸில் வியூஸ் போகிறது குறைவாக இருக்கும். உங்களோட அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகிறது, ஃபாலோவர்ஸ் வர்றது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ நாளைக்கு எனக்கு அப்படி எதுவும் ஆனதில்லை. இந்த மாதிரியான எதுவும் பிரச்சனை உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்கான சொல்யூஷன் வீடியோ ஒன்று நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த ஸ்பேம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பயந்துட்டுருக்க, இல்லைன்னா தெரியாமல் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்ஸ்டாகிராம் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கை வந்து பயோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.